மைவி 3X குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எம்டி கிட்டேருந்து இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்குது. மக்கள் யாருமே கவலைப்படாதீங்க, எல்லாருமே தைரியமாக இருங்க. மைவி 3 உறவுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. அதனால் எல்லாருமே தைரியமாக இருக்க. எம்டி எப்போவுமே மக்கள் சார்ந்த சிந்தனையில் தான் இருக்காங்க. நமக்கு பே ஓட்டு போடுற பற்றி தான் அவர் கவலைப்பட்டுருக்கிறாரு. மக்களுக்கு எப்படியாவது பே ஓட்டு போட்டுடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆவலாக இருக்குது. முதல்ல வெளியில் வந்த உடனே அவங்க புதிதாக சேர்ந்தவங்களுக்கு தான் முதல்ல பணம் போட போகிறதா அவங்கக்கிட்ட மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு அப்புறம்தான் அவங்கள மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிளான் படி படிப்படியாக போடுவாங்க. நமக்கு இது வரைக்கும் பணம் வராத பிளானில் முதல் நிலையில் இருக்க கோல்டு பிளான். அதனால் பிளான் படி போடுறாங்க அப்படின்னா அவங்க கோல்டு பிளானுக்கு தான் முதல்ல கோல்டு மெம்பர்ஸ்க்கு தான் போடுவாங்க. ஆனாலும் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு இவங்க ரொம்ப காலமாக காத்துட்ருக்கிறதுனால முதல்ல அவங்களுக்கு தான் பேமெண்ட்டு போடுறதா எம்டி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். எம்டி வந்த உடனே நமக்கான பேமெண்ட் பற்றின தகவல்களெல்லாம் எம்டியே வீடியோ மூலமாகவோ ஆடியோ மூலமாகவோ நமக்கு தெரிவிப்பாங்க. அது வரைக்கும் நாம் எல்லாருமே இது வரைக்கும் பொறுமை காத்த மக்கள் இனியும் கொஞ்ச காலம்தான். அடுத்த வாரம் பெயில் அப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் பெயில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த முறை பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எம்டி வெளியில் வந்த உடனே நம்மளுடைய பேமெண்ட் பற்றி தான் அவர் பேசுவார். யாருமே கவலைப்படாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா இப்போ நம்மளால் பண பிரச்சனையில் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது தான். ஆனாலும் நாம் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் கண்டிப்பாக எம்டி வரனால நம்ம மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கலாம். EOW அறிவுறுத்தலின்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். எல்லாமே எம்டி சொல்லுவாங்க. அந்த மாற்றங்கள் படி தான் இனிமேல் நம்ம கம்பெனி தொடர்ந்து செயல்படும். 2026 நம்பர் 1 கம்பெனி ஆகிறது தான் நம்மளுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி எம்டியோடு சேர்ந்து நாமளும் பயணிப்போம். நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் குழப்பி விடுவாங்க. நிறைய வீடியோஸ்கள் வருது. இப்போவே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே உங்களுக்கு பணம் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் குழப்பி விட்டுட்ருக்குறாங்க. இதில் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. நம்ம கையில் இருக்கிறது பொன் முட்டையிடுற ஒரு வாத்து. அந்த வாத்து முட்டையிடுற வரைக்கும் நம்ம காத்திருந்து எடுத்துக்கிட்டால் நம்ம அதிர்ஷ்டசாலி. மைவி 3X பற்றி புரிந்தவர்களுக்கு அது புதையல், புரியாதவங்களுக்கு அது ஒரு புதிராக தான் தெரியும். கண்டிப்பாக காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கான நல்ல பலன் கிடைக்கும். பொன் முட்டையிடுற வாத்து கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினம் ஒரு வாத்து பொன் முட்டையிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம பேராசைப்பட்டு அதை நம்ம ஒரே நாளில் அறுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ முட்டை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தன் பேராசைப்பட்டு அறுத்துருக்குறான். அவனுக்கு ஒரே ஒரு முட்டை தான் கிடச்சிருக்குது. அதே அவனோட பேராசை பெரு நஷ்டமாக முடிஞ்சுது. அதே மாதிரி எத்தனையோ பேர் நம்மளை குழப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கையில் கிடச்சிருக்கிறத ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஒரு அற்புத விளக்கு மாதிரி. இந்த பிளானில் நம்ம நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் எதிர்காலத்துலேயும் நாம் நிறைய சம்பாதிக்க போகிறோம். அந்த நம்பிக்கையை எல்லாருக்கும் நீங்களும் உங்களுக்கும் வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுங்க. யாருமே பயப்படக்கூடாது. நம்ம கம்பெனி ஒரு நல்ல நோக்கத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. எத்தனையோ கம்பெனிகள் நம்மளுக்கு தினசரி உபயோகப் பொருளை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு 5 பைசா கூட லாபம் கிடையாது. ஆனால் நம்மளில் ஒருத்தங்க ஒரு கம்பெனியை ஆரம்பித்து நம்ம யூஸ் பண்ணுற பொருளை நம்மளுக்கு விற்பனை செஞ்சு அது மூலமாக நமக்கு வருமானமும் கொடுக்குறாங்க. அதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே தற்காலிகமானது தான், நிரந்தரமானது கிடையாது. கண்டிப்பாக நம்ம கம்பெனி ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்குற கம்பெனிங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நம்பிக்கையோடு காத்திருங்க. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நம்ம எம்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும். நாம் எடுக்க வேண்டிய முடிவு ஒன்றே ஒன்று தான். நம்ம வீட்டில் இனிமேல் நாம் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நம்ம மைவி 3 கம்பெனியில் இருக்கிற பொருளாக மட்டும்தான் இருக்கணும். இதுதான் நாம் கம்பெனிக்கு செய்ய போகிற நல்லது. கம்பெனியால் நாம் பயன்பெறணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா
கம்பெனி பொருளை பயன்படுத்துவோம். நம்ம கம்பெனி பொருளை வாங்கி நாம் யூஸ் பண்ணாமல் வேறு யாருங்க யூஸ் பண்ணுவாங்க? அதனால் இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் மைவித்திரி பொருட்களாக இருக்கணும். இதை மட்டும் நம்மளோட லட்சியமாக வச்சுக்குவோம். நம்ம கம்பெனி வந்து அதுக்கப்புறம் வேறு லெவலில் போகும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்கம் மிகப்பெரிய அளவில் நாமளே எதிர்பார்க்காத அளவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் நம்மளோட எதிர்காலம் வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்து நம்மளை நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. மைவித்திரி ஆர்ட்ஸ் மக்களோட நிலைமையெல்லாம் அதோ கதி தான். இனிமேல் என்ன ஆகும்னே தெரியாது. நீங்கள் இப்போவே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பணமும் கிடச்சிடும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறானுங்கள. அவன்களையெல்லாம் நல்லா பாருங்கள், அவ்வளோ மகிழ்ச்சியாக அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க உண்மையாலுமே வந்து மக்களுக்காகத்தான் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா சிரிப்பு வந்து வரவே வராது. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து உங்களை வந்து குழப்புறவங்களா இருந்தாலும் பாருங்கள், அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மகிழ்ச்சி அவங்கள அறியாமலே அவங்களுக்கு தெரியும். அவங்க முகத்தை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உண்மையாகவே அக்கறைப்படுறவங்களுக்கும் ஆதங்கப்படுறவங்களுக்கும் இந்த மாதிரி போலிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ ஒரு நோயாளியை பார்க்க போகிறோன்னு வைங்களேன். இந்த ஒரு நோயாளி இருக்கிறாங்க. அந்த நோயாளியை வந்து பார்க்க போகிறவங்க நல்லவங்களாக இருந்தால் எப்படி பார்த்துட்டு வருவாங்க? ஏம்மா நோய் வந்துட்டுன்னு பயப்படாதம்மா, அதெல்லாம் நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு வருவாங்க. இந்த நோய் வந்துட்டுலாம் நீ பயப்படாதம்மா, உனக்கு ஒன்றுமே செய்யாது, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருவோம். இதுவே வந்து வேறு மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். போவாங்க, போய் பார்த்தவொடனே ஒரு கேன்சர் பேஷண்ட்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போய் பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து யூஸே கிடையாது, இப்படி தான் ஒருத்தன் அந்த தெருவில் ஒருத்தனுக்கு வந்துச்சு, அவன் வந்தான், அவனுக்கு எவ்வளவோ லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சிட்டாங்க, அவன் செத்து போயிட்டான். அந்த தெருவில் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆச்சு, அவங்களுக்கு எவ்வளவோ லட்சக்கணக்கில் பணம் போட்டாங்க, வலியும் வேதனையும் தான் மிஞ்சிச்சு, அவன் செத்து போயிட்டான், இவன் செத்து போயிட்டான், இங்கே செத்து போயிட்டான், அங்கே செத்து போயிட்டான்னு சொல்லிடுவாங்க. அவன் நோயால் சாகிறானோ இல்லையோ, அந்த நோய் வந்து இவனை வாயாலேயே செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் வந்து அன்பும் அக்கறையும் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, நக்கலும் நையாண்டியோடு எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் வந்து நம்மளுக்கு புரியும். நம்மளை யார் மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அட்டாச்சாக இருங்க. டிமோட்டிவேட் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் விலகி இருக்கிறது உங்களுக்கும் நல்லது. ஒரு நோயால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த நோயில் இது வந்து ஒரு நோயே இல்லாமல் அதெல்லாம் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா உங்களோட உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குணமாயிக்கும். உங்களுக்கு அந்த பவர் கிடைச்ச மாதிரி நீங்களே உணர்வீங்க. ஆனால் இந்த டிமோட்டிவேட் பண்ணுறவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து முன்னேற்றமே இருக்காது, எல்லாமே டவுன் ஆகிடும். அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருந்து தூர வச்சுக்கணும். தயவு செய்து இது வந்து இந்த விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தவங்க உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அல்லது உங்கள் கஷ்டத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மனிதர்களை தள்ளி வச்சுக்கோங்க. அதுதான் எந்த சூழல்லையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நல்லது. ஏன்னா நிறைய பொண்ணுங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, ஏக்கா பணம் வரலங்கிறதுக்கு எல்லாத்த விட வேதனை வந்து மற்றவங்கள நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்கக்கா, இந்த சேராதவங்களாம் நாங்கள் அப்போவே சொன்னோம்ல அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறாங்கக்கா, அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு நிறைய பொண்ணுங்க வந்து வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒன்று தான் சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி ஆளுங்களை வந்து பேசுகிறத நீங்கள் முதல்ல காது கொடுத்து கேட்காதீங்க, அவங்கள கண்டுக்காதீங்க, அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவுமே நம்ம வந்து அவங்க வாயை வந்து அடைக்க முடியாது. நம்ம கம்பெனியை பற்றி எல்லாமே அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க புரியாத மாதிரியே தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம்ங்கிறது வந்து இந்த கம்பெனி எப்படி போகுது என்ன ஆகுது அந்த மாதிரி நோக்கம் இல்லை. அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து உங்களை மட்டம் தட்டணும், உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணணும், உங்களை வந்து மனசை நோகடிக்கணும். இது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். அவங்களோட நோக்கத்தை நாம் ஏங்க சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும்? அவங்க வந்து நம்ம முகத்தை பார்த்து அவங்க ஆகா நம்ம என்ன பேசி நம்ம பேச்சு எடுபடலையேன்னு அவங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி போகணுமோ தவிர அவங்க பேசினதை பார்த்து நாம் நொந்து நூடுல்ஸ் ஆகக்கூடாது. இது ஒன்று தான் அதுக்கான வழி. மற்றபடி நம்ம வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க வேணா அதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா நல்லவங்களுக்கு அவங்களுக்கே புரியுங்க. இதில் இல்லாத மைவித்திரியில் இல்லாத எத்தனையோ உறவுகள் வந்து ஐயோ என்னம்மா தெரியுமா கவலைப்படாதீங்கம்மா, அவங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ நல்ல உள்ளங்களும் இருக்காங்க.
இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நீங்களாம் கண்டுக்காதீங்கம்மா. ஏன்னா எத்தனை பொண்ணுங்க வந்து நிறைய வருத்தப்பட்டு சொல்கிறீங்க, ஏக்கா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறீங்க. அதனால் அவங்கள எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரே பதில் இதுதான். இது வந்து முகம் தெரியாத எத்தனையோ சகோதரிகளுக்காக இந்த இதில் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் நேர்லேயே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். எப் என்ன ஆனாலும் சரிங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ள போகிறது நாம் மட்டும்தான். நம்ம கூட வந்து அவங்களாம் வந்து நிற்க போகிறதில்ல. அதனால் தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படிங்கிறத அடிக்கடி நீங்களே நினச்சிக்கோங்க. உங்களுக்கே ஒரு தைரியம் கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்கள் எம்டி வந்து ஓடி போயிடுவார், ஓடி போயிடுவார், ஓடி போயிடுவார். அவர் என்ன விஜய் மல்லையாவா, இல்லை நீரவ் மோடி அங்கே ஓடி போகிறதுக்கு? அவர் தமிழங்க, நம்மளுக்காக நம்மள ஒருத்தனாக இருந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர், நமக்காக பண்ணுறாரு. அதனால் அவர் ஓடி போகணும்னு அவசியமே இல்லை. ஓடி போகிறவர் போய் முதல்ல சரண்டர் ஆக மாட்டார். இன்னொன்று, அவருக்கு பணம் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு நினைச்சா அவர் வந்து இந்த பணத்தை பணம் மட்டும்தான் குறிக்கோள், அந்த பணத்தை தூக்கிட்டு நம்ம ஓடி போயிடணும் அப்படின்னு நினச்சா, நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் வந்து ஒரு ஐடி தான் போட முடியும். ஒரு ஐடிக்கு மேலே ஒருத்தர் போடவே முடியாது. அந்த நபர் தான் விளம்பரம் பார்க்கணும், அவங்க தான் அதிலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் நம்ம கம்பெனியோட முதல் ரூல்ஸு. இப்போ நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். எம்டிக்கு வந்து பணம் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஏற்கனவே வந்து நிறைய அப்ளைனர் வந்து சம்பாதிச்சிருப்பாங்களே, அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாருமே இன்னொரு ஐடி உங்கள் பேரில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவ்வளோ பேரும் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு சம்பாதிச்ச எல்லாருமே அவங்க பேர்லேயே இன்னொரு ஐடி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், எல்லா அப்ளைனருமே பணம் கட்டியிருப்பாங்க. அவர் தூக்கிட்டு ஒரேடியாக ஓடி போயிடலாம். பணம் மட்டும்தான் அவருக்கு குறிக்கோளாக இருந்ததுன்னா அவர் இந்த மாதிரியே சம்பாதிச்சிருக்கலாமே. ஆனால் அவருடைய நோக்கம் வந்து பணம் கிடையாது, பணம் மட்டும் கிடையாது. அவரும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. ஆனால் சமூக நோக்கோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, வெறும் லாப நோக்கத்துக்காக மட்டுமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க லாப நோக்கத்தோடு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட மோட்டிவ் வந்து வேறு மாதிரி இருக்கும். சமூக நோக்கோட பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட மோட்டிவேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம எம்டி வந்து மக்கள் நிறுவனம்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். அவருக்கு ஓடி போகிற எண்ணமெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. யார் சொன்னாலும் சரி, அவங்கள பார்த்து நீங்கள் புன்னகையோடு சிரிச்சிட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக நம்மளை பார்த்து வருத்தப்படுற காலம் வரும். ஐயோ, நம்ம இப்படியெல்லாம் சொல்லிட்டோமேன்னு கண்டிப்பாக அவங்களும் வருத்தப்படுவாங்க. நம்ம எம்டி, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எம்டிக்கு வந்து பணம் மட்டுமே நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா அப்ளைனரும் இன்னொரு ஐடி போடலான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் ஐடி வந்து குவிஞ்சிருக்கும். அவர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து சரண்டர் ஆகிருக்கிறாரு. எங்கள் கம்பெனியில் எல்லாமே நாங்கள் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஏதாவது தப்புன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்களோ அதை பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போய் சரண்டர் ஆகிறார். இப்படி ஒரு மனுஷனை வந்து ஓடி போயிடுவாருன்னு சொல்கிறாங்கன்னா சொல்கிறவங்க முட்டாளா, இல்லை அதை பார்த்து பயப்படுற நாமளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சொல்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், எங்கள் எம்டியோட நோக்கம் இது கிடையாது. 2026 எங்கள் கம்பெனியை நம்பர் 1 கம்பெனி ஆகிறது மட்டும்தான் எங்கள் எம்டியோட நோக்கம். அதற்காக தான் அவர் இவ்வளோ கஷ்டமும் படுறாரு அப்படிங்கிறத தைரியமாக சொல்லுங்கள், தன்னம்பிக்கையோடு சொல்லுங்கள். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரிங்க, ஆனால் அவங்கள வீட்டில் வந்து கண்டிப்பாக திருக்குறள் புக்கு இருக்குது அப்படிங்கிற புக்கு வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்வியல் கோட்பாடாக வந்து அவங்க திருக்குறளை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த சூழலாக இருந்தாலுங்க அதோட நம்ம ஒரு திருக்குறள் வந்து அதில் ஒத்து போகும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு திருக்குறள் வந்து அதுக்கு கரெக்டாக ஒத்து போகும். அதனால் எனக்கு வந்து திருக்குறள் மேலே அவ்வளோ ஒரு பற்று. நான் பேசும்போதே சரி, அடிக்கடி வந்து திருக்குறளை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அப்படி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அந்த திருக்குறளை வச்சு தான் நான் என்னோடய வாழ்வியல் முறை இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து திருக்குறள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே மாதிரி ஒரு பவர் வந்து நம்ம மைவித்திரியில் உள்ள ஒரு 3 வாக்கியத்திலும் இருக்குது. வாழ வைத்து வாழ், தீமைக்கும் நன்மை செய், உண்மையை உறக்கத்தொல். இந்த 3ம் பாருங்கள், நிறைய இடங்கள்ல நம்ம கூட ஒத்து போகும். நிறைய நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய இடங்கள்ல இதை வந்து நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழ வைத்து வாழ்,
யாருக்கு என்ன செய்யணும்னாலும் சரி, அவங்களுக்கும் நம்ம செய்யணும், அவங்களும் வாழணும், நம்மளும் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒவ்வொருத்தர் மனசுல இருந்தாலுமே வாழ்க்கை வந்து பூந்தோட்டமாகுங்க. தீமைக்கும் நன்மை செய். எவனாவது ஒருத்தன் கெடுத்து பேசினா கூடமே, அவனுக்கும் ஒரு நல்லதை நினைச்சிருவோம் அப்படின்னு சொன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு உயர்வான குணம். நம்மள எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையை உரக்க சொல். நாம பேசுறது உண்மையா இருந்தா அத உரக்க சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை குடுக்குற ஒரு வார்த்தை. இதையும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒத்துப்போங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றமும் கிடைக்கும். பொருளாதார ரீதியாவும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த 3 வார்த்தையையும் நம்ம வாழ்வியலோட ஒத்து போச்சு அப்படின்னா, இத நம்ம ஃபாலோ பண்ணனா, நம்ம வாழ்க்கையில ஒத்து போச்சு அப்படின்னா இல்ல, அத நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இன்னுமே நம்ம வாழ்க்கையில வந்து மன நிம்மதியும் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையும் ஒரு திறந்த வாழ்க்கையா, மத்தவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான வாழ்க்கையாவும் அமையும். இந்த அப்லைனருக்கும், டவுன்லைனருக்கும் சிண்டு முடிஞ்சு விடுற வேலைய வந்து நெறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. இத பத்தி நான் ஒரு வீடியோ போடணும்னு நெனச்சிருக்கிறேன். எனக்கு நேரம் இருந்தா நாளைக்கு நான் கண்டிப்பா போடுறேன். மீண்டும் வந்து நான் மைவித்திரி உறவுகளுக்கு சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க. ஆ, நம்ம பொருள நம்மள தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இருங்க. நம்ம கம்பெனி 2026ல நம்பர் 1 கம்பெனியா கண்டிப்பா வலம் வரும். ஒளிமயமான எதிர்காலம் நம்மை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. வாழ்க வளமுடன். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.